முயலும் ஆமையும். வெல்கம் ரகுநாதன் ஸ்ரீனிவாசன் சேனல். சப்ஸ்கிரைப். பழங்காலத்தில் ஒரு பசுமை நிறைந்த காடு இருந்தது. அந்த காட்டின் ஒரு மூலையில் சிறு தோட்டம் இருந்தது. அங்கு 2 நண்பர்கள் வசித்தனர். ஒரு முயல் பெயர் துரை மற்றும் ஒரு ஆமை பெயர் சாந்தி. துரை எப்போதும் விரைவாக ஓடுவார். தாவி தாவி மலையையும் கடக்க முடியும் போல இருப்பார். ஆனால் சாந்தி மெதுவாக நடப்பார். ஒவ்வொரு அடியும் கவனமாக போடுவார். இருவரும் நல்ல நண்பர்கள். அவர்கள் ஒரு விஷயத்தில் ஒருமித்து இருந்தனர். அவர்கள் இருவரும் காட்டின் மறுமுனையில் உள்ள பொன்னான மலையை காண விரும்பினர். அந்த மலையில் தங்க நிறப்பூக்கள் பூத்து குவிந்திருப்பதாக கதைகள் சொல்லப்பட்டன. அந்த மலைக்கு நாம் செல்ல வேண்டும் என்றார் துரை. ஆமாம், ஆனால் அது மிகவும் தொலைவில் இருக்கிறது என்றார் சாந்தி. இருவரும் ஒரு முடிவு எடுத்தனர். எப்படியாவது நாம் அந்த மலையை அடைவோம். முதல் நாளே துரை விரைவாக ஓடினார். நான் முதலில் சென்று அங்கு சேர்கிறேன் என்று சொல்லி முன்னே போனார். சாந்தி மெதுவாக நடந்தார். துரை பல ஆறுகளை குதித்து கடந்தார். சிறு மலைகளை தாண்டினார். ஆனால் மதியம் ஆகும் போது ஒரு பெரிய பாறை வழியில் தடை செய்தது. துரை மீண்டும் திரும்பி வந்தார். சாந்தியை சந்தித்து கேட்டார், நீ ஏன் இப்படி மெதுவாக நடக்கிறாய்? நான் என் வேகத்துக்கு ஏற்ப நடக்கிறேன். நான் தொடர்ந்து நடந்து கொண்டே இருப்பேன். துரை மீண்டும் வேறு வழியில் சென்றார். ஆனால் மீண்டும் தடைகள். மாலை ஆகும் போது அவர் சாந்தியை சந்தித்தார். அவர் இப்போது துரை சென்ற இடத்தை விட சற்றே முன்னே சென்றிருந்தார். எப்படி என்று துரை வியந்தார். நான் தடைகளை தாண்ட முயற்சிக்கவில்லை. நான் என் வழியை கண்டு கொண்டேன் என்றார் சாந்தி. 2ஆம் நாள் துரை மீண்டும் விரைவாக ஓடினார். அவர் பல குறுக்கு வழிகளை தேடினார். ஆனால் காட்டின் மையத்தில் ஒரு பெரிய புதிர் இருந்தது. ஒரு குகை. அது மிகவும் இருண்டு இருந்தது. துரை அதை கண்டு பயந்து போனார். அவர் குகையை கடக்க முடியாமல் திரும்பி வந்தார். சாந்தி மெதுவாக வந்து குகையை அணுகினார். அவர் தன் கூட்டில் ஒளிந்து கொண்டு காத்திருந்தார். அவர் காலை வெளிச்சம் வரும் வரை காத்திருந்து பின்னர் குகையை கடந்தார். மாலையில் துரை சாந்தியை சந்தித்தார். நீ மீண்டும் முன்னே போய்விட்டாய். இப்படி? நான் பயப்படவில்லை. நான் காத்திருந்து செயல்பட்டேன் என்றார் சாந்தி. 3ஆம் நாள் துரை சற்று சோர்வடைந்தார். அவர் இரவு முழுவதும் தூங்கவில்லை. தொடர்ந்து ஓட முயன்றார். ஆனால் மீண்டும் ஒரு பெரிய ஆறு வழியை மறைத்தது. அதை கடக்க முடியாமல் துரை சோர்ந்து போனார். சாந்தி அன்று காலை விழித்து கொண்டு ஆற்றின் கரையை அடைந்தார். அவர் சற்று நேரம் காத்திருந்து ஒரு மிதவை கண்டுபிடித்து அதில் அமர்ந்து ஆற்றை கடந்தார். மாலையில் துரை சாந்தியை சந்தித்து, நீ எப்படி இந்த அனைத்தையும் கடக்கிறாய்? நான் விரைவாக ஓடுகிறேன். ஆனால் நீ மட்டும் எப்போதும் முன்னே இருக்கிறாய். சாந்தி புன்னகைத்து, நான் விரைவாக ஓடவில்லை. ஆனால் நான் என் வேகத்துக்கு ஏற்ப செல்கிறேன். நான் தடைகளை பார்த்து பயப்படவில்லை. நான் என் பாதையை கண்டுகொள்கிறேன். துரை சிந்தித்தார். அவர் முதல் முறையாக உண்மையை உணர்ந்தார். வேகம் மட்டுமல்ல, பொறுப்பும் திட்டமிடலும் முக்கியம். 4ஆம் நாள் துரை சாந்தியுடன் நடந்தார். அவர் சாந்தியின் வேகத்துக்கு ஏற்ப நடந்தார். இருவரும் சேர்ந்து பல தடைகளை கடந்தனர். சாந்தி தன் அமைதியாலும் துரை தன் வேகத்தாலும் உதவினர். இறுதியில் 5வது நாள் காலையில் அவர்கள் பொன்னான மலையை அடைந்தனர். அங்கு உண்மையிலேயே தங்க நிறப்பூக்கள் பூத்திருந்தன. அவை காற்றில் அசைந்து கொண்டிருந்தன. அவர்கள் இருவரும் மகிழ்ச்சியுடன் அந்த மலையை அடைந்ததற்காக கைகோர்த்து நின்றனர்.